வெஜ் குருமா எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கோகோனட் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. ஒரு டொமேட்டோவை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. தக்காளியை பேஸ்ட்டை அரைச்சாச்சு. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். வானலில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஏலக்காய் 2, ஸ்டார் அனைஸ் 1, பட்டை 1, கிராம்பு 4, பிரியாணி இலை 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா வதக்கிடுங்க. இதுதான் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி. இதில் நம்ம இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். 10 பல் பூண்டு, 2லேருந்து 3 பீஸ் இஞ்சி. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. இப்போ நம்மளோட வானலில் இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு வேக வச்சிருங்க. நான் பிளாக் சன்னாவை ஊற வச்சு எடுத்துருக்கேன். டொமேட்டோ பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்ததை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம முன்னாடி அரைச்ச கோகோனட் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிடுங்க. மசாலா பொருட்கள் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மல்லித்தூள் இருந்தால் போட்டுக்கொள்ளவும். 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தண்ணி. இப்போ எது சுண்டக்கடலை போட போகிறேன். சரியா? நான் பிளாக் சன்னாவை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 2 1 உருளைக்கிழங்கு ஓட்டலாம். சரியா? வேறு தட்டியே கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. போட்டலாம். 1 ஸ்பூன் உப்பு. உருளைக்கிழங்கு ஓடணும். இது போட்டுட்டா வேகுது. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். மாதிரி கலராக இருக்குதா? எடுத்துக்கிறேன். நீ இப்போ என்னென்னா ஆப்ப வெந்த கடைசியில் இறக்கவும். நாங்கள் இப்போவே கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டில் வெந்ததுக்கப்புறமும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு 1/2 கிலோ, சால்ட் 1 ஸ்பூன், சுகர் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நாங்கள் மொத்தமாகவே 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். பிசையவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நான் 2 ஸ்பூன் ஆயில் மொத்தமாக சேர்த்துருக்கோம். எண்ணெய் பாட்டில் எடுக்கணும். ஊற்றிட்டுனா 1 ஸ்பூன் கொஞ்சம் நேரம் தூக்கிக்கோ. அப்போதான் பால் டோக்கன் எடுத்துட்டு போ. 2 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு குழம்பு கொதிக்கிறது நல்லாவே தெரியும். மசாலா ரெடி. உருளைக்கிழங்குலாம் வெந்திருக்கு. இதை நம்ம இப்போ இறக்கிடலாம். சப்பாத்தி நம்ம இதை பால்ஸாக உருட்டிக்கலாம். இதை நம்ம நல்லா உருட்டிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியை உருட்டிடலாம். நாங்கள் மடித்து உருட்டியிருக்கோம், அப்போ தான் சாஃப்டாக வரும்னு. இப்போ நம்ம இதை கல்லில் போட்டு நல்லா திருப்பி போட்டுடலாம். சப்பாத்தி குட்டியா குருமா. இது கூட நம்மளோட குருமாவை சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கற்பூரமும் விற்று அவங்க அண்ணனை காப்பாற்றி அவளும் குறைச்சான்.